ஈரோடு, நாமக்கல் இந்த மாவட்டம் கொடுக்குறாங்க. சென்ற வாரம் ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் போன்ற பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அதை நாம் எப்படி அணுகுவது, எப்படி தீர்ப்பது என்று நாம் முடிவெடுக்க போகிறோம். போன பின்னாடி நீங்களும் சொன்ன பின்னாடி கடைசியாக நான் உங்களோட பேசலாம் முடிவு பண்ணியிருக்கேன். குறிப்பாக தமிழகத்திலே நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்ட பின்னால் 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பாடப்புத்தகங்கள் கடந்த 15 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருப்பதால் தமிழக மாணவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். எனவே பொறியியல் தேர்வுக்கும் இன்ன பிற படிப்புகளுக்கும் இனிமேல் எதிர்காலத்தில் கட்டாயமாக நுழைவுத் தேர்வு, அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு வந்துவிட்ட படியால் இனிமேல் அரசாங்கம் கட்டாயம் தமிழ்நாட்டிலே புதிய பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியாக வேண்டும். குறிப்பாக 11, 12ஆம் வகுப்புகளில் செய்தால்தான் இனிமேல் தமிழகத்திலே தலை சிறந்த கல்வியை தர முடியும் என்று தமிழக அரசிடம் கேட்டிருக்கின்றோம். கல்வி கட்டண பாக்கி எங்களுக்கு இன்னும் 300 கோடி ரூபா தரல. நாங்கள் இதுவரை 3 லட்சம் மாணவர்களை சேர்த்துருக்கோம். இந்த ஆண்டு 40,000 மாணவர்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்திருக்கிறாங்க. நாங்கள் அவர்களை சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது என்பதில். ஆனால் ஆர்டிஇ சட்டத்தை தொடர்ந்து அமுல்படுத்தினால் அரசாங்க பள்ளிகள் நலிவுறும். எல்லா பெற்றோர்களும் அரசாங்க பள்ளிகளை விட்டு தனியார் பள்ளிகளுக்கு தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆர்டிஇ சட்டம் அமுல்படுத்துவதற்கு இனி வருங்காலத்தில் அமுல்படுத்துவதற்கு முன்னால் சட்டம் 6 முதல் 14 வயது வரை தான் கட்டாய கல்வி என்று சொல்கிறது. 6 முதல் 14 வயதான முதல் வகுப்பில் தான் நாங்கள் சேர்க்க வேண்டும். ஆனால் கடந்த முன்னாள் இருந்த கல்வித்துறை செயலாளர் எல்கேஜியில் சேர்க்க சொல்லி உத்தரவு போட்டு விட்டார். இன்றைக்கு இருக்கிற கல்வித்துறை செயலாளர் மிகச் சிறப்பாக சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். ஆன்லைனில் அட்மிஷன், ஆர்டிஇ அட்மிஷன் என்று சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு சிறப்பாக செய்ய வேண்டும். எங்களுக்கு தர வேண்டிய கல்வி கட்டண பாக்கியை தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அவ்வாறு தந்தால் மட்டும்தான் நாங்கள் மாணவர்கள் இந்த ஆண்டு சேர்ப்போம் என்று சொல்லியிருக்கின்றோம். எனவே எங்களுக்கு உரிய கல்வி கட்டணத்தை நிச்சயம் இந்த ஆண்டு தருவார்கள் என்று நம்புகின்றோம். தந்தால் மாணவர்களை சேர்ப்போம், இல்லையென்றால் மாணவர்களை சேர்க்க மாட்டோம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம்.